வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நெய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு சீனி போட்டுக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் நான் 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிடிக்கும்போது பிடிக்க வரும். உதுத்து விட்டால் உதிர்ந்துடும். இந்த அளவு தான் பதம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிணைய வேண்டாம், சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி பிணைஞ்சி 1 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதை மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. இது பிஸ்கட் ஷேப்புக்கு. உங்களுக்கு கட்டு இருந்தால் அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா கேஸ்கட் விசில் எதுவுமே இல்லாமல் அப்படியே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண பிறகு இதை உள்ளே வச்சுட்டு நல்லா மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெடித்து வரும். இந்த மாதிரி வெடித்து வந்தோடனே வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். காஃபிக்கெல்லாம் குடிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.